தமிழர் பிரதமர் ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு வந்து முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தமிழர்கள் யாரும் பிரதமர் அவருக்கு ஆசைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அரசியலமைப்புல வாய்ப்பு இருக்கு, ஆனா யதார்த்தத்துல இல்ல. யதார்த்தத்துல இல்ல. ஒரு தலைவனுக்கு இருந்தது, எங்க தாத்தாவுக்கு, காமராஜுக்கு. அப்ப லால்பூர் சாஸ்திரியை தேர்வு பண்ணீங்க. இதே நம்ம ஊரை சேர்ந்த ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதை அவர்கிட்ட, நீங்க வந்து லால்பூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க, அவர் இறந்துட்டார், அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வர்றீங்க, இப்படி மற்றவர்களை தேர்வு செய்யறதுக்கு நீங்களே நின்றுலாமே, பிரதமராக ஆயிடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆஹா நம்ம சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா தமிழர்களை வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஐயா இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி 2 பேருமே பொருளாதாரம் படிச்சவங்க தான், மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும். 5 ஆண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு. அதே ஒரு 5 ஆண்டு நம்ம ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தாரு. 2 பேருமே பொருளாதாரம் படிச்ச ஆட்கள் தான். இவரை ஒரு சீக்கியருக்கு 5 ஆண்டு கொடுத்தாச்சு, ஒரு தமிழனுக்கு கொடுப்போம்ட்டு ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க கொடுக்கல பாருங்க. அதனால அது சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆந்திராவில் கூட நரசிம்மராவ் இருந்துட்டாரு, தேவேகவுடா இருந்துட்டாரு. கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்கே இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை. கொடுத்தா ஒன்றத்துக்கு அதான் அந்த குடியரசுத் தலைவர் பதவியை கொடுப்பாங்க. காட்டுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போடப்பாங்க. அதுதான் அதுக்கு தான் பயன்படும். அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அதாவது நம்ம சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்தில். இப்போ குஜராத்தை சேர்ந்தவரே 3 முறை இருக்காரு. ஒரே ஒரு இனத்துக்கு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு 3 முறை வாய்ப்பு கொடுக்கும். அதே பாரதிய ஜனதாவில் வேற ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம், வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம். அது மாதிரி வரும்போது தான் நமக்கு ஒரு இது என் நாடு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது வந்து சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ஆனா யதார்த்தத்தில் அது இல்லைங்கிறதா உண்மை. 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. அதை பொறுப்பாக நடந்திருக்கணும். நம்ம தவறி விட்டுட்டோம், அதனால பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி, விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு, இனி வரும் காலங்களில் கவனமாக இருக்கணுங்கிறது சரியா இருக்கும். அது மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா இது அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையாக இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது. ஒரே நிலைப்பாடு தான், நான் தனிச்சு தான் போட்டிடுறோம். இதில் இந்த பக்கத்தில் 2 வேட்பாளர் நிற்கிறாங்க பாருங்க, தூத்துக்குடியில் ஒரு கன்னியாகுமரி. அதனால அது போட்டிடுறோம், அதில் போய் தனிச்சு தான் போட்டிடுறோம். என்னால் மற்ற எங்கள் கோட்பாட்டை கொண்டு அடமான வைக்க முடியாது.